ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான ஆலோசனை யாக்கோபு 1 அதிகாரம் 19வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அருமையான ஆலோசனை, நாம் கேட்கிறதற்கு தீவிரமாய் இருக்க வேண்டும். அதுதான் முதலாவது. We need to be swift to listen to anyone who is talking to us. We need to be always careful to listen to what we are listening, what others are telling to us. By listening carefully, you will understand the things which the other party is trying to convey to you. Unless you understand it clearly, you will not be able to reply them in the proper manner. So it is more important for us to listen to somebody carefully so that we will be able to reply them. There are times people reply before they listen to others speaking to them. We need to be very careful. We should not reply before they complete the whole matter that they are trying to convey to you. Today, the Lord God wants us to listen to anyone carefully, completely, before we answer them. That is very important. Secondly, we need to be slow to speak. We should not be in a hurry to speak without understanding the matter. தமிழ்ல சொல்ல போனா, பேசுகிறதற்கு பொறுமையாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏதோ அறகுறையா கேட்டுட்டு பதில் சொல்லாதீங்க. சரியா கேளுங்க. உங்களுக்கு புரியலனா, எனக்கு புரியலங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க என்று கேளுங்க. அதை விட்டுட்டு அறகுறையா கேட்டுட்டு நம்ம பதில் சொன்னோம் என்றால் நம்ம பைத்தியக்காரன மாதிரி காணப்படுவோம். தயவு செய்து கொஞ்சம் நிதானமா கேட்டு தெரிந்து கொண்டு, விளக்கமாய் புரிந்து கொண்டு பேசுகிறதற்கு பொறுமையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். There are people, they reply by not listening to the matter completely. That is not going to work in your life. So you need to be very patient enough to speak. Thirdly, we should be slow to anger. கோபப்படுவதற்கு தாமதமாக இருக்க வேண்டும். Give room for others to understand your point. Before they understand you, do not get angry. For no reason, if you get angry, you will be disappointed because you hurt somebody for no reason. And the Holy Spirit will convict you. You have made a mistake. You are in fault. So we always have to be slow to anger on somebody. கோபப்படுவதற்கு நாம் தாமதமாய் இருக்க வேண்டும். நாம் அவசரப்பட்டு கோபப்படாதபடிக்கு நிதானித்து அறிந்து நாம் கோபப்படுவோம் என்றால் கர்த்தர் நம்முடைய கோபத்தை அறிந்திருக்கிறார். அதற்குரியதான பிரதிபலனை தருவார். ஆனால் நீங்கள் கோபப்படாமல் 20 செகண்ட் விட்டு கொடுங்க. கர்த்தர் சூழ்நிலையை தலைகளாய் மாற்றுவார், அற்புதங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபப்படுவதற்கு தாமதமாயும் இருக்க வேண்டும் என்று எங்களோடு சொன்ன ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். நாங்கள் அவசரப்பட்டு எந்த காரியத்தையும்
நிதானமின்றி செய்யாதபடிக்கு கர்த்தாவே எங்களை காத்துக்கொள்ளும். குற்றங்கள் குறைவுகளை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவும், ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கவும் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்திருளும். எல்லா நன்மைகளாலும் எங்களை திருப்திப்படுத்தும். இவைகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.